வணக்கம் நண்பர்களே. மேலே டாப்பிக்கில் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து சூர்யா சிஸ்டரை தெரியும். தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி தான், அவங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க நண்பர்களே. நீங்கள் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பாருங்கள். அவங்களோட சேனல் நேம் வந்து MS Love PH அப்படின்றதான் அவங்களுடைய சேனல் நேம். அவங்க நேம் வந்து சூர்யா. ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. நிறைய வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து வீடை சேல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 50 லட்சத்துக்கு போகக்கூடிய வீடை வந்து வெறும் 30 லட்சத்துக்காக, அவங்களுடைய கஷ்டத்துக்காக 35 லட்சம் 40 லட்சம் கேட்டு பார்த்தாங்க. ஆனால் வந்து யாருமே வாங்குறதா இல்லை. இப்போ வந்து 30 லட்சத்துக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் அவ்வளோ பெரிய வீடு, 2 வீடு, மாடியில் ஒரு வீடு இருக்குது. அடுத்ததாக வந்து பெரிய காம்பவுண்டு பார்த்து கட்டினது. ஒரு 4-5 மாதம் தான் இருக்கும். பெயிண்டிங் கூட பண்ணி அது ஃபுல்லாக வீடியோஸ் கூட போட்டிருந்தாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். அந்த வீடை வந்து அவங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காக வந்து அவ்வளோ பார்த்து செஞ்ச அப்படி ஒரு நல்ல வீட்டை வந்து அவங்களுடைய கஷ்டத்துக்காக விற்கிறாங்க. ரொம்ப இது வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான நிலைமை தான், எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்க கொஞ்சம் ஃபர்னிச்சர்லாம் வந்து விற்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி கொடுப்பாங்க, சரியா? என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் வந்து அவங்க நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் கேட்கலாம். நீங்கள் வந்து அந்த ஃபர்னிச்சர்லாம் பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கூட அப்லோட் பண்ணுறேன். சூர்யா சிஸ்டரே வந்து அதை வந்து பேசியிருப்பாங்க. பாருங்கள் நண்பர்களே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எத்தனையோ பேர் ஃபர்னிச்சர்லாம் வந்து முழு காசு கொடுத்து வாங்க முடியாமல் இருக்கும் இல்லையா? அதுக்காக பாதி ரேட்டில் வந்து வாங்குறவங்களும் இப்போ இல்லைங்களா? அது மாதிரி உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கவங்க மேக்ஸிமம் வாங்குவீங்க. அவங்க சென்னையில் கூடுவாஞ்சேரின்ற இடத்துல தான் இருக்காங்க, கூடுவாஞ்சேரியில் இருக்காங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா வாங்குங்க நண்பர்களே. எத்தனையோ பேர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற திங்ஸை வந்து வாங்கணும்னு நினைப்பீங்க. நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கல, முழு காசு கொடுத்து நம்மளால் வந்து வாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கல, இந்த மாதிரி கிடைக்கிற பொருளை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே புது திங்ஸ் தான். அவங்களுடைய சுச்சுவேஷனுக்காக அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பழசு ஒர்க் ஆகாது, அதனாலவே சேல்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. வீடை சேல்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கிறதுனால இருக்கிற திங்ஸையும் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக செய்யுங்க நண்பர்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு உதவி கிடைக்கும்னு நினைங்க நண்பர்களே. ஓகேவா? பார்த்துக்கோங்க. நாங்களும் 7 வருஷமாக தான் இருக்கோம், எந்த பயமும் கிடையாது. இங்கே ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதோட லைட்டையுமே காட்டுறேன் வாங்க. பின்னாடி வந்து ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கல, அவங்களுமே லைட் போட்டிருப்பாங்க. ஃபோனில் கவரேஜ் ஆகுதான்னு தெரியல, லைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டோர் ரூம்குள்ளே இருக்கிறத வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸ்டோர் ரூமில் நிறைய திங்ஸ் வந்து விற்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஐடியா இல்லை. வாங்கும்போது நாங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். இப்போ விற்கும் போது எப்படியா இருந்தாலும் பாதிக்கு பாதி தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூலெல்லாம் விற்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் வீடு வாங்கி கட்டி பெயிண்ட் அடிக்கிற ஐடியாலெல்லாம் இல்லை. அதனால் இந்த ஸ்டூல் வந்து விற்க போகிறோம். இது வந்து இரும்பு, சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பயங்கர ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டு அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு வீடியோ போட்டால் மெஷர்மெண்ட்டோடு போடுமா, நீ மட்டும் சும்மானா சொல்லிட்டு இருக்கேன்றீங்க. அந்தளவு மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து போடுறதுக்கு தெளிவாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. 2 மரக்கதவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உட்டன் டோர் வந்து 2 இருக்குது, சரிவா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரேன். நிறைய திங்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. எல்லாமே கண்டிப்பாக சேல்ஸ் பண்ண ஒரு 20,000 ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு பணம் அடிக்கலாம். இந்த மாதிரி 2 டோர் இருக்குது. இது எங்களுக்கு இது எதனால் இங்கே வந்துச்சுன்னா, அதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மாற்றுவாங்க. இப்போ நான் வந்து ப்ளைவுட் போட்டு டோர் கட்டினேன். அப்போ அக்காவும் எனக்கும் அதே மாதிரி வேணும்னு சொன்னாங்க. எனக்கு எதனால் நான் கட்டினேன்னா, எனக்கு வந்து ரொம்ப அப்போல்லாம் வந்து வீடு வந்து பூசாமல் இருந்துச்சு. கதவு ஜன்னல் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு கதவு மட்டும் போட்டுட்டு பெட்ரூமில் தான் நான் வாழ்ந்துன்னு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, மழை சாரல் மொத்தமாக அடிச்சடிச்சு இந்த டோரில் வந்து லைட்டாக
அப்படியே தண்ணி பட்டு பட்டு பேத்துட்டு வந்துருச்சு. அதனால நான் அந்த டோரையே கழட்டிட்டு ப்ளைவுட் போட்டு மாற்றுறேன். மழை பட்டாலும் எதுவுமே ஆகாத மாதிரி டோர் வந்து போட்டேன். ஸோ இது கண்டிப்பாக தண்ணி பட்டுச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், பூச்சி பிடிச்ச மாதிரி. அது வந்து பூசாதால பூச்சிங்க வந்துருச்சு. இப்போ பூசந்தால வராது. யாருக்காவது இந்த 2 கதவு வேணும்னா தயவு செஞ்சு இன்ஸ்டாவில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து எங்கள் வீட்டுக்காரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை இது என்ன விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அழகான டேபிளை வந்து விற்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேபிள் வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன். இது நாங்கள் துணி கடை வச்சு லாஸ் ஆனோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ வாங்கின டேபிள் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் இருக்கும், இது உள்ள கதவெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த டிஷ்ஷெல்லாம் கூட யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த குட்டி இது என்ன தண்ணி ஊற்றுற பார்லர் சொல்லுவாங்களா, பார்லர். அதுக்கப்புறம் ஃபேனு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எங்கள்கிட்ட 3 ஃபேன் இருக்குது, 4 ஃபேன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேன் எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் யாருக்குன்னா தேவைன்னா ரொம்ப வெளியூரில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வாங்க முடியாது, சென்னையில் இருக்கவங்களால கண்டிப்பாக வாங்கலாம். சென்னையிலேருந்து குடும்பஞ்சேரி ரொம்ப கிட்ட தான், பஸ்ஸு ஒரு 1/2 hour இல்லை 1 hour ட்ராவலில் கண்டிப்பாக வீடு தேடி வந்துடலாம். நீங்கள் வரவங்க ஏதாவது வண்டி வச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை சின்ன சின்ன பொருள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா பைக்கில் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் எதாவது கடை வச்சுருந்தீங்கன்னா கூட இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி, இப்போ டிவி கடைலாம் வச்சுருந்தீங்கன்னா டிவியை சரி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இந்த டிவியில் என்ன பிரச்சனை அப்படின்னா டிஸ்பிளே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து மதர் போர்டே மாற்றுறோம், மெயின் போர்டே மாற்றினா மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட 8000 செலவு பண்ணால் இந்த டிவியை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். இந்த டிவி என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா லாய்டு 42 inches 42 சைஸு. இந்த டிவி வந்து சேல்ஸ் பண்ணுறேன். இந்த டேபிள், அதுக்கப்புறம் இந்த டேபிளுமே சேல்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா டெய்லரிங் பண்ணுறவங்க வாங்கலாம். எங்கள் அக்கா வாங்கினது தான். வீட்டுக்குள்ளே 2 டெய்லர் மிஷின் இருக்குது, அதையுமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எதுனா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃபேனுடைய ரெக்கையெல்லாம் காமிச்சுன்னா மோட்டார்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டார்லாம் இங்கே வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் எதாவது பெயிண்ட் ப்ரெஷ்ஷுங்கெல்லாம் கூட யாருக்குன்னா பெயிண்ட் அடிக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். புது ப்ரெஷ்ஷஸும் இருக்குது, பழைய ப்ரெஷ்ஷஸ் இருக்குது. ஏதோ 50 100 இல்லை 25 ரூபாய்க்கு எடுத்து அந்த கூட எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டூல் இருக்குது கீழே. இந்த குட்டி ஸ்டூல் கூட வந்து தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த பார்லரும் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றி வைக்கிற பெரிய பார்லர். அதுக்கப்புறம் ஹீட்ரு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஹீட்டர் இருக்குது. ஸோ இதையுமே யாராவது வேணுன்னா ப்ராம்ப்டன், இதுவும் நியூ கம்பெனி தான், இப்போ வாங்கினது தான். ஸோ இது இருக்குது. இதெல்லாம் யாராவது சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு வாங்குங்க, இல்லை யாருக்கா தேவைப்பட்டவங்களுக்கு அனுப்புங்க. இந்த ரூமில் இருக்கிறத விற்றாது. கண்டிப்பாக இந்த டேபிள் வந்து ரொம்ப காசு செலவு பண்ணி நாங்கள் பண்ணது. மிக்சியுமே ஓடும் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சி வந்து ப்ரீத்தி தான், அது கழுவணும் எங்கள் அக்காவோடைய தான், அதனால நான் தொடாமல் வச்சுருக்கேன். அவங்களுடைய தான் நல்லாவே ஒர்க். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து என்னோடய பெட்டி கடை தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஓகே, நன்றி வணக்கம் நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா. அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி வணக்கம்.